அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு கொடுத்துருக்குறாங்களா? எல்லோ கார்டு, ஆரஞ்சு கார்டு, ரெட் கார்டுன்னு எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்தப்போ வந்து மொத்தமாக போயிடுச்சு. அதனால் வந்து இந்த கார்டெல்லாம் பார்க்கல. இந்த கார்டு கொடுத்ததில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 90 நாள் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக் இருக்கும். இந்த 90 நாளுக்குள்ளே நம்ம 3 ஸ்ட்ரைக் வாங்காமல் இருக்கணும். 3 ஸ்ட்ரைக் வாங்கினோன்னா சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கின வீடியோ டெலீட் பண்ணலான்னா அந்த ஆப்ஷன் வந்து பண்ண முடியாது. பண்ணாலும் ஸ்ட்ரைக் போகாது. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த டெலீட் பண்ணுற ஆப்ஷன் கூட வைக்கல. அதை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இந்த 90 டேஸ்க்குள்ளே நம்ம பார்த்து நம்ம சேனலில் வந்து அடுத்த ஸ்ட்ரைக் வாங்காமல் வீடியோ போட்டுக்கிட்டோன்னா அந்த ஸ்ட்ரைக் வந்து 90 டேஸ்க்குள்ளே போயிடும். நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தப்பவே உங்களுக்கு மெயிலில் வந்து டீட்டெயில்ஸாக வந்திருக்கும். நம்மளுக்கு வந்து எந்த கண்டென்ட் ஓனர் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். எரராக வந்து நம்மளுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஃபேர் யூஸ் பாலிசியில் இருந்தாலுமே நமக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். ரிவ்யூ டீட்டெயில் கொடுத்துட்டு வரும்போது நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் எந்த வீடியோ வாங்கியிருக்கோ அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வந்து காமிச்சிது. இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் தான் வாங்கியிருக்குன்னு. ஆக்டிவ் காப்பிரைட் ஸ்ட்ரைக் 1 ஆகிடுச்சு 90 டேஸ்க்கு. நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ கொலாப் பண்ண கண்டென்ட் ஓனர் வந்து காப்பிரைட் ஓனர் வந்து ஆர்டிஸ்ட் லேபிள் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கலாம். அவங்க வந்து காப்பிரைட் டேக் டவுன் நோட்டீஸ் வந்து நம்ம ஷார்ட் வீடியோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால ரிமூவ் ஆகி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கு. யூடியூப் சப்போர்ட்டில் கேட்டதுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லிகிட்ருக்குறாங்க. நம்ம வந்து பெரிய சேனல் தான். அதில் வந்து ரீமிக்ஸ் ஆப்ஷனில் கொலாப் ஆப்ஷன் வந்து இருந்தது. அது பண்ணியே நமக்கு வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அதுக்கடுத்து யூடியூப்பில் இருந்து சொன்னாங்க, யூடியூப் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி காப்பிரைட் ஸ்ட்ரைக். ரீமிக்ஸ் மூலயமா கொலாப் பண்ணுறது கட் பண்ணுறதுக்கெலாம் அவங்க ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டாங்களாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால். இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாமேன்ற ஒரு டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. யூடியூப் சப்போர்ட்டில் கேட்டதுக்கு இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. இவங்கள நம்பி தானே ஷார்ட்ஸ் எல்லாம் கொலாப் பண்ணுறோம் அப்படின்னு. அதுக்கடுத்து நம்ம சேனலில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிளியர் பண்ணுறதுக்கு. கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனல் வந்து ஏற்கனவே காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால் போனது இது எல்லாருக்குமே தெரியும். வீடியோவும் போட்டிருப்பேன். கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் மூலிமா தான் நம்ம சேனல் ஓரளவுக்கு நம்ம ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது. கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணது மூலிமா தான் வந்து நமக்கு வந்து நம்ம சேனல் வந்து திரும்ப கிடச்சிது. ஏன்னா அதில் நம்ம கண்டென்ட் வந்து ஒரு ஓன் கண்டென்ட் நிறையா போட்டிருந்தோம். ஓன் கண்டென்ட்ஸ் வந்து நிறையா நம்ம அப்லோட் பண்ணியிருந்ததுனால அவங்க மிஸ்டேக்காக தான் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு நமக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க எப்படியோ. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு ஸ்ட்ரைக் வரும்போது 90 டேஸ் நம்ம வெயிட் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்ட்ரைக் வந்து முடிஞ்சிடும். அதுக்கடுத்தும் நீங்கள் மறுபடியும் 2 ஸ்ட்ரைக் வாங்கினீங்கனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த 90 டேஸ்க்குள்ளே 3 தடவை ஸ்ட்ரைக் வாங்கினா வந்து சேனல் வந்து டெர்மினேட் ஆயிரும். அதனால் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு வீடியோலையும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கிளைம் பண்ணியிருப்பாங்க இல்லையா வீடியோ வந்து, அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து கேட்குறது மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து மெயில் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணி கேட்போம். ஆனால் இந்த மெயிலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குமான்ட்டு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கும்போது அப்போ வந்து மெயில் பண்ணோம். ஏன்னா வந்து அப்போ நிறைய ஸ்ட்ரைக் இருந்ததுனால வந்து மெயில் பண்ணோம். அப்போ வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. நமக்கு வந்து அந்த கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் சேனல் வந்து ரெக்கவர் ஆச்சு நமக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கிறதுக்கு வந்து நாங்கள் எந்த ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணல. உங்களை அலர்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது. இப்போ தான் நான் வந்து கேள்வியே போடுறோம். அதுவும் கொலாப் பண்ண வீடியோவுக்கு.